கதிராமங்கலத்துல போராடிட்டு மக்கள் உயிரை கொடுத்தேன்னு என் தாய் நிலத்தை காப்பாத்திடுவேன்னு நிக்கிறான். அதே ஊர்ல சின்ன சின்ன வயசு பசங்க இளைஞர்கள் புரட்சி தலைவர் அஜித்துக்கு ஜலம் எழுதிட்டாங்க. நடிகர் அஜித் அவர்களுக்கு சிலை எழுப்புறேன். அங்கேயும் இளைஞன் தான் நிக்கிறான், இங்கேயும் இளைஞன் நிக்கிறான். யார் இந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்பது? இந்த இந்தியா முழுமைக்கு திரைப்படம் இருக்கு. எந்த மாநிலத்தில் இந்த கோளாறு நடக்குது? இது ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகமா? கலையை ரசி, கைதட்டு, காசு கொடுப்போ. அதான கேரளாவில் நடக்குது. மம்முட்டி சொல்றாருல, கேரள மக்கள் திரையரங்குகளில் முதல்வர் அமைச்சர்கள் தேடுவதில்லைன்னு சொல்றாரு. இவை திரையரங்கை தவிர வேற எங்கேயும் தேடுறதில்லை. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுங்கள். ஒரு கவிஞன் எழுதுறா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருட்டறையில் திரையரங்குகளுக்குள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான தலைவர்களை என்று. இதை மாற்றுங்க, இந்த கவிதையை பொய்யாக்குங்க. திரையில் நடிப்பில் இருந்து தேடாதீர்கள் உங்கள் தலைவர்களை, தரையில் மக்களுக்கான உழைப்பில் இருந்து தேடுங்கள். அதான் சரியா வரும். தனி மனித அபிமானங்களை கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய வராதீர்கள். நல்ல உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்ய பழகுங்கள். வாருங்கள். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை, அந்த முறையை இனிவரும் தலைமுறையாவது தவிர்த்து நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை உருவாக்குவதற்கு நீங்கள் அநியமாகும்.